நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார்ல, அதாவது டைரக்டர், அவருடைய ப்ரொடெக்ஷன் தயாரிப்பு நிறுவனங்கள் நீலம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, நீலம் தயாரிப்பு. அவங்களுடைய சொந்த ஒரு ஷாப் இங்கே வச்சுருக்காங்க நம்ம திருநெல்வேலியில். ஷாப் நம்பர் 017 17வது ஷாப்பு. ஸோ அந்த கடையை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம காலா, சார்பட்ட பரம்பரை, இந்த மாதிரி படத்தெல்லாம் அவர் இயக்கியிருக்காரு இல்லைங்களா. இந்த இயக்குனர் பா ரஞ்சித் அவருடைய சொந்த கடை. ஹாய், நான் உங்கள் கவிஞர் திவ்யா ஈசன். நான் நெல்லை புத்தக கண்காட்சிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 5வது நாளாக நான் டெய்லி இங்கே தான் இருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு புத்தகத்து மேலே ரொம்ப ஆர்வம். அதில் குறிப்பாக நீலம் பதிப்பகத்தில் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். அதுலேயும் எனக்கு பிடிச்ச கவிஞர்கள் வெயிலோட புக்ஸு, எரிசோறு விடுதலை சிகப்பியோட புக்ஸு எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எல்லாமே வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. அதில் எனக்கு பிடிச்ச கவிஞர் அதியன் ஆதிரையோட கவிதை தொகுப்பு, அதாவது அப்பனின் கைகளால் அடிப்பவன் அப்படின்ற கவிதை தொகுப்பு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கவிதை வாசிக்கிறேன். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். வீட்டை அலங்கரித்தல் என்பது மறைத்ததை இருப்பதோடு சேர்த்தல் உனக்கு, இருப்பதை மறைப்பது எனக்கு. புக்கில் பூராமே தலித் பாலிடிக்ஸ் தான் புக்கெல்லாம் இருக்கும். நம்ம புக்கெல்லாம் தலித் பாலிடிக்ஸ் தான் இருக்கும். பாலிடிக்ஸ் மட்டும்தான். ஆமாம், பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே. நம்மக்கிட்ட 75% கட்டுரைகள் இருக்குது, ஒரு 10% நாவல், 10% சிறுகதை, குறுநாவல்கள், அதுக்கப்புறம் கவிதைகள் இருக்கும், அதுக்கப்புறம் தன் வரலாறு, அதுக்கப்புறம் ஆய்வு புனைவு, ஆய்வு நூல், இப்படி நூல்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இல்லை, இவ்வளோ நூல்கள் இருக்குது. இதெல்லாம் நாவல். தகப்பன்குடி, யாம் சில அரிசி வேண்டிடும், சின்ன குடை, வள்ளிசை, இதெல்லாமே 4மே அழகிய பெரியவனோட நாவல். வள்ளிசை மாஸ்டர் பீஸ், பயங்கரமாக இருக்கும் படிக்க. இது எழுத்தாளர் வாசு முருகவேலனுடைய புது புக்கு. இந்த வருஷம் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், மணி பல்லவங்கிறது. இது எழுத்தாளர் ஈழம் சம்மந்தமாக தான் எழுதியிருப்பாங்க. அவங்க ஈழத்தின் நைனா தீவில் பிறந்தவர், அவர் யாழில் பிறந்தவர். அவர் ஆமாம், தமிழகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் நிறைய புக்கு நாவல் எழுதியிருக்காரு. அதில் தான் இதோட நீளத்தில் எழுதினாரு. இது ரொம்ப முக்கியமான நாவல். ஆமாம். சட்டைக்காரி இந்த புக்கு கரன்காரிக்கு ரைட்டர் கரன்காரிக்கிட்ட மெட்ராஸ் சேர்ந்தவர். மெட்ராஸ் நகர மக்களுடைய உண்மை கதையை பேசியிருப்பார். வட சென்னை தான் இவருக்கு சொந்த. ஆமாம், உண்மை கதையை ஆமாம் அப்படியே பேசியிருப்பாருங்க. இது கவிப்பித்தன். அதாவது இந்த கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ன்றது கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு கெஸ் பண்ணுங்களேன், ஒரு 10 நார்மல் கடையில் எல்லா கடையிலையும் கொடுக்குறது, 20 இல்லை, 30 அதுவும் இல்லை, 40% முழுசாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எதுக்குன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக் இருக்கு இல்லைங்களா, நீலம் மாத இதழ், இது எல்லா புக்குக்குமே, இட்ஸ் மீன்ஸ் இந்த புக்குக்கு கிடையாது, நீலம் மாத இதழ்னு இருக்கும். இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே 40% டிஸ்கவுண்ட்டு. அது இன்னொரு தடவை சொல்கிற மாதிரிங்க, அப் டு வரைக்கும் 40 கிடையாது, அதிகபட்சமே 40 தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு சாலிடாக 40% டிஸ்கவுண்ட்டு. ஒரு புக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, மாத இதழில் இருக்கா நீலம். சரி, நம்ம சொல்கிறத விட நம்ம ஸ்டாலுடைய நிர்வாகி அவரே சொல்லுவார் பாருங்க. சார் சொல்லுங்கள். இந்த புக்கோட விலை 100 ரூபா. இது ஜூலை 2021 வந்தது.
நான் முதல்ல வருஷம் புக்கு வந்த வருஷம் இது. ஓல்டு இஸ் கோல்டு. தங்கம் முரத்தி கொடுக்கும் தங்கம் உடலனும் பேதம். இது வந்து முரத்தி கொடுக்கு அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, குரத்தி முடுக்குன்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கோட சில கதாபாத்திரங்கள் பற்றி அந்த புக்கோட இது அறிமுகம் ஸ்ரீ நாகராஜன்கிற ஒரு எழுதியிருப்பார். குரத்தி முடுக்கு ரொம்ப முக்கியமான புக். இல்லை இது வந்து பிரவீன் பக்ஷுலி அப்படிங்கிறவங்க எழுதுவாங்க, ஒரு புக்கை பற்றி அறிமுகப்படுத்துவாங்க, ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி இப்போ அறிமுகப்படுத்துவாங்க. அதான் இது பிரவீன் பக்ஷுலி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இந்த தங்கம் இந்த இருக்குல்ல, ஒரு எழுத்தாளனும் சில கதாபாத்திரங்களும் பிரவீன் பக்ஷுலி அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அந்த குரத்தி முடுக்கு பக்கம் ஜி நாகராஜன் உடலனும் போதும் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. இது காட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு மாதத்தில் வந்து சிறுகதை, கட்டுரை, நூல் அறிமுகம், கட்டுரை, கவிதைகள், கட்டுரை 3 கட்டுரை இருக்குது. கவிதை, சிறுகதை, கவிதை ஒரு 4 கவிதை, 4 கட்டுரை, ஒரு எழுத்தாளர்களோட ஆய்வு, எழுத்தாளரை பற்றிய ஆய்வு. இது இவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு ஆமாம் 2 சிறுகதை, 2-3 சிறுகதை, ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் சினிமா ஆய்வு கட்டுரைகள், இலக்கிய ஆய்வு கட்டுரைகள், நூல் அறிமுகம், சினிமா விமர்சனம், உலக அரசியல், பாலிடிக்ஸ், பின்ன இப்போ தற்போதைய தமிழ்நாட்டு நிலவரம், தாழ்த்தப்பட்ட மக்களோட தலித் மக்களோட பாதிப்பு எல்லாமே இதில் சொல்லுவாங்க. இவங்க தலித் சுப்பையா எழுத்தாளர் ஐயா தலித் சுப்பையாவோட பாடகர் ஐயா தலித் சுப்பையாவோடைய விடுதலை கவிதைகளை வந்து நம்ம முதல்ல நீளம் கொண்டு வந்திருக்கு. அருமையாக நல்லாயிருக்கும். இது விலை 100 ரூபா தான். இவரோட டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஆஸ்கார் நாமினேட் ஆகிருந்தது, ஆஸ்கார் அடிச்சிருந்தது. யானும் ஒரு சித்தனடா, NT ராஜ்குமாரோடைய கவிதைகள் முழு தொகுப்பு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், முழு தொகுப்பு. இது எல்லாமே கவிதைகள். இரவணம்ங்கிறது கவிதை, முதுமலர் கண்ணி கவிதை, நெகிழன் நெகிழன் அவருடைய கவிதை, அதியநாதிரை, இயக்குனர் அதியநாதிரை, 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு மற்றும் தண்டகாரண்யம் படத்தினுடைய இயக்குனர் அதியநாதிரையோட கவிதை தொகுப்பு. இது விலை 150 ரூபா தான். இவர் தான் இயக்குனர். இவருடைய அப்பனின் கைகளால் அடிப்பவன், நான் வாழலாம் சாக முடியாது, ஊர் சுடுகாடு. இவருடைய கவிதைகள்லாம் வீட்டை அலங்கிறது நல்ல கவிதையாக எழுதியிருப்பார். என் அப்பனும் பாட்டனும் போலவே உனக்கு எதிராக போரே சுழியத்திலிருந்தே தொடங்குகின்றேன். எனக்கான வெற்றி என்பது உன்னை கொல்வதில் அமைவதில்லை, மீண்டும் சுழியத்திற்கே உன்னை கொண்டு வருவதிலே அமைந்திருக்கிறது. உன்னை அடிக்கிறதுல வெற்றி, உன்னை சுழியத்துக்கே கொண்டு வரதில் தான் என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தனை வந்து காயப்படுத்துறது, அடிக்கிறது வந்து அது வெற்றி கிடையாது. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தாளர் மறைந்த எழுத்தாளர் ராஜ்கௌதமனுடைய புக்கு வந்து நம்ம ஒரு 3-4 புக்கு வச்சுருக்கோம். அறம் அதிகாரம் வந்து அவருடைய புக்கு, ரொம்ப முக்கியமான புக்கு. எது அறம்னு சொல்கிறக்கூடிய ஒரு புக்கு தான் இது. இந்த புக்கு இருக்குது. இப்போ இன்னொன்று இருக்கும், ஒளிரும் சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. ஒளிரும் சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு. அவருடைய எழுத்தில் பக்கத்தில் ராஜ்கௌதமன் 72 புக்கு இருக்குது, அவரோட பற்றிய ஆய்வு நூல். இது ரெண்டுமே ராஜ்கௌதம் புக்கு, இதுவும் ராஜ்கௌதம். இது வந்து இந்த புக்கு வந்து எழுத்தாளர் ராஜ்கௌதம் சிறுகதை தொகுப்பு. இது பாவாடை அவதாரம் நீளத்தில் போட்டு. இதில் வந்து நல்ல கவிதையாக இருக்கும். இதில் ஊமநாயக்கர், பாம்பு சட்டை, பாவாடை அவதாரம், இதில் இருக்கிற 7 சிறுகதைகளுமே நல்ல சிறுகதைகள். இது வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா தான் சிறுகதைகள். நல்ல புக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருக்கும். அம்பேத்கர் முன்னுரைகள். அம்பேத்கருடைய எழுத்தில் அவர் ஒவ்வொரு எழுதின எல்லா புத்தகத்திலிருந்தும் அவருடைய முன்னுரைகளை எல்லாம் தொகுத்து தமிழில் நம்ம நீளத்தில் பதிப்பித்தோம். நீளத்தோட பொறுப்பாசிரியர் வாசுகி பாஸ்கர் அவர்கள் தொகுத்து கொண்டு வந்தார். இது வந்து 150 ரூபா தான் போல. அம்பேத்கர் புக்கில் நம்மகிட்ட இருக்கிற அம்பேத்கர் புக்கில் ரொம்ப முக்கியமான புக்கு வந்து இது. அம்பேத்கரோட காதல் கடிதங்கள். அம்பேத்கருக்கும் காதல் இருந்தது. இன்னைக்கு காதல் இருந்தன வேற. அம்பேத்கருக்கும் காதல் இருந்தது. அம்பேத்கர் அவர்களுடைய மனைவிக்காண்டி வெளிநாட்டில் இருந்து இதை படிச்சுட்டு அழாதவங்களே கிடையாது. இதை படிச்சுட்டு காதல் கவிதை அந்த புக்கு இருக்குன்னு நான் தெரியவே தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். அம்பேத்கர் தன் மனைவி ரமாபாய்க்கு எழுதிய உணர்ச்சிகரமான காதல் கடிதம் தமிழில் பூக்கோ சரவணன் அப்படிங்கிறவங்க தொகுத்து கொண்டு வந்திருப்பாங்க. இது நம்ம நீளம் வந்து கொண்டு வந்திருக்கோம். 2021 2021 முதல் பதிப்பு.
இதை படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் படிக்கும்போது எங்களோட வாசகர் வட்டத்தில் இதை படிச்சுட்டு அழாதவங்களே கிடையாது, எல்லாருமே கண்ணீர் வடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆமாம், ரொம்ப அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம். இந்தியாவினுடைய சட்டத்தை எழுதினவர் அவர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் அவர். ஆனால் அவருக்கு பொருளாதாரத்தில் வசதி இல்லாமல் பட்னியாக கிடந்தார். அந்த முதல் இந்தியாவில் இருக்கிற அவர் டாக்டரேட் பட்டம் வாங்கும்போது அவர் எழுதின காதல் கடிதம் படிச்சுட்டு கண்ணீர் வந்தது. இப்போ வெயில் என்னோட குற்றத்தின் நறுமணம், அக்காலின் நிரம்புகள், மகிழ்ச்சியான பண்டிகை குட்டி, பெருந்திணைப்பு, எனக்கு கொஞ்சம் மனது, எல்லாமே ரொம்ப முக்கியமான புக்கு. இது எல்லாமே சூப்பர் புக், எல்லாமே முக்கியமான புக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜோட உச்சினி என்பது அருமையான கவிதை, நல்ல கவிதைகள் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழகத்தில் அம்பேத்கருக்கு இதழ் இருந்துச்சு. அவருடைய சார்பட்டா பரம்பரையில் தான் முதல்ல குடியரசு கட்சின்னு ஒரு கட்சியை காமிப்பாங்க, அது வந்து அம்பேத்கருடைய கட்சி. அதே மாதிரி இது அம்பேத்கரிய இதழ்கள் வந்து ஜே பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு எழுத்தர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்ன இவர் அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்க அண்ணனோட புனைவெளி எங்கும் தமிழ் சினிமாவும் 80களில் தமிழ் சினிமா, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான புக்கு. பின்ன இதுவும் திரைக்கதையும் அணுகுண்டும் ராம் முரளி, எழுத்தாளர் ராம் முரளி அப்படிங்கிறவங்களோட மொழிபெயர்ப்பு. இது கட்டுரைகள் சினிமா சம்மந்தமான இது. கருப்பு திரை எழுத்தாளர் தீபா அவங்களுடைய கருப்பு திரை, இவங்க வந்து இப்போ சீரியலுக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, சினிமாவுக்கும் ஸ்க்ரீன் பிளே எழுதுதாங்க. இவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்ரு, சினிமா சம்மந்தமான ஒரு புக்கு. பின்ன இது வந்து ரொம்ப முக்கியமான புக்கு இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிரதீப் அப்படிங்கிறவங்க ரைட்டர், பிரதீப் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. சினிமாவின் அகமும் புறமும், சமகால தமிழ் சினிமா கொடுத்த விமர்சன கட்டுரைகள். இது சினிமா ஆசைப்படுறவங்க இந்த ஒவ்வொரு மாமன்னனை குறித்து விமர்சனம்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு படத்தை பற்றியும் சினிமா டைரக்டர் இன்ட்ரெஸ்டிங்லாம் நான் உள்ள போனோம். ஆமாம் ஆமாம், முதல்ல விமர்சனம் அவமானம் வரும், எப்படிலாம் சமாளிக்கிறது மொத்தமாக. ஆமாம், விமர்சன கட்டுரைகள். மாமன்னன் திரைப்படத்திற்கும் இணைய விலைக்கும் இடையில் நிலவும் குதர்க்கம். பின்ன லோகேஷ் கனகராசும் கொக்கைனும், அவர் வந்து அவருடைய திரைப்படங்கள் வந்து கொக்கைனு போதைப் பொருள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. போதைப் பொருள் சம்மந்தமாக தான் நடப்பார் அப்படிம்பாங்க. பாலியல் அத்துமீறல் கொடுத்த திரைப்படங்கள், எதிர்மதத்தை தமிழ் திரைப்பட மறுவெளியீடுகள், ரீரிலீஸ் ஆகுது இல்லையா, அது பரியேறும் பெருமாள் படத்தினுடைய விமர்சனம் இருக்குது. நிஜத்தையும் புனையும் சிக்கல், தேன் ஒரு படம் வந்தது 2021. ஆண் தெய்வம், அசுரன் வந்துச்சு, வெற்றிமாறன் சாரோட, இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய அசுரன். இந்திய சினிமா வணிகத்துக்கும் வெகுஜன அரசியலுக்கும் இடையிலான முரணின் உருவகம், தேவசிஸ் மகிஜாவின் போன்ஸ்லேங்கிற படம் வந்து 2019 வந்தது. அந்த படத்தோட விமர்சனம் கட்டு. ஜெய்பீம் படம் கலர்ஸ்கோப் ஓடிடி. இதில் தனுஷ், மாஸ்கிரோஸ், நவீன வரைவிடம், விஜய் என்ற கியூட் பாசிஸ்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இப்போ நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம் 2026 வந்த சினிமா சம்பந்தமான. அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அதை பற்றி விமர்சனமே இல்லாமல் இருக்காதுன்றது எந்த ஒரு இதுவே கிடையாது. முதல்ல விமர்சனத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் விமர்சனத்தை அதை கையாள கற்றுக்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு விமர்சனம் வரும், கண்டிப்பாக வராமல் இருக்காது. அந்த விமர்சனத்தை எப்படி கையாளணும் அப்படின்றதுக்காக இதாட்டக்குது. சினிமாவின் அகமும் புறமும் நீங்கள் இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏதாவது இந்த இயக்குனராக போகணும், கேமராமேனாக போகணுன்னு ஆசைப்படுவீங்கல்ல, உங்களுக்கு உண்டான ஒரு புத்தகம். மெட்ராஸ் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பார்க்குறீங்களா, அந்த புக்கை பார்த்துருந்தீங்க, நீ பார்த்துருப்பீங்க. பட் நான் இப்போ தான் கையில் எடுத்து பார்த்தேன். ரஞ்சித் அவர்கள் தான். முன்னூறு இதெல்லாம் இருக்குது. அதே சமயம் காட்சிகள் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படத்தில் எப்படி பார்த்தீங்களோ அதே ஸ்க்ரீன் பிளே அப்படியே இருக்கும். ஒரு இயக்குனராக, ஒரு ப்ரொடியூசராக ஒரு ரஞ்சித்தை பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னாவோ, அல்லது இந்த மாதிரி மெட்ராஸ் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாவோ நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். பிடிச்சாதான் படிக்கணுன்றதில்ல, சூப்பராக இருக்கும். இந்த இயக்குனர் மாரி செல்வராஜ்.
ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம மாரி செல்வராஜ் இயக்குன நிறைய புத்தகங்களை பார்த்துருக்கோம். இது இன்னொரு புத்தகம். நீளம் சிறுகதைகள், நீளம் மாதங்களில் வந்து சிறுகதைகள் தொகுத்து கொடுத்துருக்கு. இது ஒரு 5 சிறுகதை, இது அது சிறுகதைகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான 2 சிறுகதைகள் இருக்குது. அழகிய பெரியவங்க ஒரு சிறுகதைகள், குறுநாவல்கள். அழகிய பெரியவனோட புக்குகள் 4 புக்குகள், நாவல் இருக்குது. இது வள்ளிசை வந்து அவரோட மாசம் வள்ளி நல்லாயிருக்கும், சின்ன கூடையும் நல்லாயிருக்கும், யாம்சில் அரிசி எல்லாமே நல்லாயிருக்கும். 4மே நல்லாயிருக்கும், நல்ல புக்கு. உப்பளத்தான் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஞான வெட்டியார் ரொம்ப நல்ல புக்கு. சட்டைக்காரி நல்ல புக்கு. கரங்காரி, தேங்காய் நல்ல புக்கு. மணிப்படம் ஒரு புது புக்கு. இதுவும் புது புக்கு. தீர்த்து தலையை திட்டு இது நல்லா போகுது. எல்லாருமே ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. நந்தவளக்கு சிறுவை தொக்கு தலைவாய். ஆமாம், இடுக்கன்படி நம்ம வந்து இது நாவல். ஓகே ஓகே. இதெல்லாம் சிறுகதைகள் அந்தந்த நாவல், நாவல் ஒட்டாரம், இதெல்லாம் நாவல், குறுநாவல்கள். இது குறுநாவல், இதெல்லாம் கவிதைகள். அடுத்த புக் ஸ்டோர் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. கோபிநாத்துடைய அவர் எழுதினவுடைய புக்கு, ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு. இப்போ கோபிநாத் அவர்கள் அந்த அண்ணன் நம்ம கோபிநாதன் எழுதின புத்தகத்துடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பார். இந்த சைடில் பாருங்க, அது இப்போ அடுத்த இதில் இருக்கிறது அதுவும் அவர் எழுதினது தான். சுந்தர் பிச்சை புக்கு ரைட். வீரபாலன் சாரோட முன்னேற்ற பதிப்பகத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறோம். சாரே வந்து புக்கு போட்டிருக்காங்க, முன்னேற்றத்திற்கு 300 யோசனைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நல்லா ஆஃபர் போட்டு சார் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த புக்கு எல்லோரும் வந்து வாங்கிட்டு போங்க. மேலும் நிறைய புத்தகங்கள் இன்னும் இங்கே எப்படி காமிச்சிக்கோங்க, அப்படி காமிச்சிக்கோங்க. இவ்வளோ புத்தகங்கள் எல்லாமே வந்து சார், நீங்கள் ஏதாவது புத்தகம் படிச்சிருக்கீங்களாக்கா? உங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து எனக்கு என்றைக்குமே மறக்காது அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம்? நான் கவிஞர் அப்படின்றதுனால கவிதை புத்தகங்கள் நிறைய வந்து வாசிப்பேன். இப்போ தான் சிறுகதைகள் நிறைய வாசிச்சுட்ருக்கேன். கல்பற்றா நாராயணனோட மலையாள கவிஞர், அவரோட கவிதைகள் வந்து வாங்கணும்னு நினச்சேன். அப்படின்னு எங்கேயுமே இல்லை, ஆர்டர் போட்டு வாங்கணும். மற்றபடி காலசோடு நிறைய பதிப்பகங்கள் இந்த வேரல் புக்ஸில் நிறைய கவிதைகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கவிதையை நோக்கி போகிறதுனால என்னை ஈர்க்கிறது ஃபுல்லாகவே கவிதைகள் புக்கு தான். அதனால் இப்போ தான் சிறுகதைகள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஷாப்புடைய மற்ற நிர்வாகியுமே இவர் தான். இவருக்கு வந்து சார், உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு புத்தகம் அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க? இல்லை, பிடிச்ச புத்தகம் என்பதை விட எல்லாருக்குமே புத்தகம் பிடிக்கும். ஆனால் இங்கே எல்லா புத்தகமும் பிடிக்கும். சிலருக்கு கவிதை பிடிக்கும், சிலருக்கு கதை பிடிக்கும், சிலருக்கு வரலாறு பிடிக்கும். ஆனால் ஒரு வாசகனாக இருந்து படிக்கிற போது இங்கே எல்லாருமே நம்ம சொல்கிறோம் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்லி. ஆனால் புத்தகங்களை வந்து வாசகர்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, வாசகர்களை புத்தகங்கள் தான் தேர்ந்தெடுக்கும். இதுதான் உண்மை. அதாவது இன்றைக்கி 9வது நெல்லை புத்தக திருவிழா வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. வாசகர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இது வந்து ஒரு சமூகத்தை அறிவு சமூகமாக மாற்றணும் அப்படின்னா புத்தக வாசிப்பின் மூலம் தான் நடக்குது. அதற்குத்தான் நம்முடைய தமிழக அரசு எங்கள் பபாசி அமைப்போடு இணைஞ்சு மிகப்பெரிய அளவில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லா நல்ல புத்தகங்கள் வேணும்னா சென்னை, மதுரை போன்ற பெரு நகரங்களுக்கு தான் போக வேண்டிய சூழல் இருந்தது. அதை மாற்றி எல்லா மாவட்டத்திலிருக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்காட்சி. இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்க, பெண்கள் குறைவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகள் அவங்க நிறைய பேர் வராங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு அறிவு சமூகத்தை உருவாக்கக்கூடிய வேலையில் வெற்றி பெற்றிருக்கோங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ குழந்தைகள் வந்து எந்த புத்தகம் கேட்டாலும் சரி, பேரண்ட்ஸ் நீ போய் வாங்கிக்கோ, அது எவ்வளோ விலை இருந்தாலும் பரவாயில்ல, விலையை பற்றி இங்கே பேரண்ட்ஸ் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா தன் பிள்ளை வந்து பணக்காரனாக இருக்கணும், செல்வந்தானாக இருக்கணும் என்பதை விட அவன் அறிவாளியாக இருக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஸோ அதை புத்தகங்கள் அப்போ அவங்களுக்கான தேவைகளை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வாசிக்கும் பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலை தான் இது. அப்போ இந்த மாதிரியான கண்காட்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைப்புகளில், இப்போ சில பேருக்கு கவிதை பிடிக்கும், சில பேருக்கு கதைகள் பிடிக்கும், சில பேருக்கு நாவல் பிடிக்கும், சிலருக்கு வரலாறு பிடிக்கும். இப்படி பல்வேறு பட்ட வாசகர்களையும் அவர்கள் நிறைவடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த கண்காட்சி. இந்த கண்காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து வாசகன் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, வாசகனை புத்தகங்கள் தான் தேர்ந்தெடுக்குது. நீங்கள் எல்லா புத்தகத்துக்கும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் புத்தக கண்காட்சி வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு புத்தகத்தையும் சொல்லும்.
நான் உனக்கானவன், நான் உனக்கானவன் சொல்லும்போது அவன் எந்த புத்தகம் வாங்க வந்தேனே தெரியாது, ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிப்பான். ஸோ இதுதான் இந்த கண்காட்சியினுடைய வெற்றியாகவே பார்க்குறோம். எங்கிட்ட வந்து திருமாவளவர் எழுதிய அமைப்பாய் திரள்வோம்ங்கிற புத்தகம், அப்புறம் வந்து தமிழர் அடிமையானதையே 2000 ஆண்டு காலமாக தமிழர்கள் எப்படி இந்த நிலத்தை மீட்பதற்காக போராடி இருக்காங்க, எப்படி கலாச்சார ரீதியாக அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு அறிஞர் நம்முடைய காப்பு அரவாணன் அவர்கள் எழுதின புத்தகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து குலதெய்வம், குளம் காக்கும் குலதெய்வங்கள் சொல்லி எல்லா கருப்பசாமி அந்த சாமியில் நிறைய குலதெய்வங்கள் சொல்கிறோம். அவங்களே இந்த மண்ணில் வாழ்ந்து ரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர்கள், அந்த மனிதர்கள் தெய்வங்களாக மாறினாங்க, இந்த சமூகத்துக்காக பாடுபட்டுருக்காங்க, இந்த நிலத்தை மீட்கிறதுக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க, அவர்களை பற்றிய கதைகள் அந்த புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்திய தேசிய சுபாஷ் சந்திர போஸ் இந்திய வரலாற்றில் மறைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்படி பல்வேறுபட்ட மறைக்கப்பட்ட அல்லது வாழ்வில் தேடிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களை இங்கே நாங்கள் கண்காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது 10% கொடுக்குறோம். கல்லூரி நிறுவனங்களுக்கு சிறப்பு சலுகைகளும் கொடுக்குறோம். ஆக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, நீங்கள் புத்தகம் வாங்கணும், எங்கேயாவது சந்திக்கணும்னா ஒவ்வொரு வீட்டில் போய் சந்திக்காதீங்க, வாங்க புத்தக கண்காட்சிக்கு வாங்க, நெல்லை திருவிழாவில் போய் புத்தக திருவிழாவில் போய் சந்தித்து அங்கே உரையாடி புத்தகங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஒரு திருவிழாவாக எல்லோரும் ஒன்றிணைக்கப்பட்டு வெற்றிகரமாக மாற்றணும். அதுதான் இந்த பதிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும், தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் ஒன்று, திருநெல்வேலி வாசகர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் எங்களை போன்ற பதிப்பாளர்களை கைவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பெரிய அறிவு சமூகமாக இது மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நிலத்தை நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பதிப்பாளர்களுக்கு வெற்றிகரமாக அமைவது இந்த வாசகர்கள் கையில் இருக்குது. நிச்சயம் வாங்க, வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். வீரபாலன் முன்னேற்ற பதிப்பகம். வீரபாலன் முன்னேற்ற பதிப்பகம். சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலான பீப்புள் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், குழந்தைகளுக்கெல்லாம் 50% வரைக்கும் புத்தகங்கள்லாம் கொடுக்குறோம். ₹1 1 லட்சம் ரூபாய் விற்கிற புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. ₹1 புத்தகம் கிடைக்கும் இங்கே. ₹1 1 லட்ச ரூபா வரைக்கும் புத்தகங்கள் இருக்குது. அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் வரலாற்று ஆய்வு, இப்போ டிஎன்பிசி படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், நீட் படிக்கணும், இப்படி எந்த துறை சார்ந்த புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. நன்றி.